இதிலிருந்து சுமித்ரையின் குணம் நமக்கு நன்றாக புரிகிறது. எத்தகைய பெருந்தன்மையான குணம் இருந்தால் தன் மகனான லக்ஷ்மணரை நீ வனத்திற்கு செல், அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு பாதுகாப்பாக இரு, அதுவே உன் முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அத்தகைய தாயுள்ளம் நம்மால் வேறு எங்குமே பார்க்க முடியாது. இந்த மற்ற தாய்களை பார்த்தாலுமே கைகேயை பார்த்தால் கைகேயி என்ன செய்கிறார்? தன்னுடைய மகன் அரசாள வேண்டும், அது ஒரு சுயநலம். எல்லா தாய்க்குமே தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். அது மட்டுமே அல்லாமல் அவள் என்ன கூறுகிறார்? ஸ்ரீராமரும் வனத்திற்கு செல்ல வேண்டும், அவருக்கு ஆட்சியும் கிடையாது, வனத்திற்கும் செல்ல வேண்டும் என்று தன் மகன் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர் கோசலையின் மகன் நன்றாக இருக்க வேண்டியது, அதாவது வசதியாக இருக்க வேண்டியதில்லை என்ற அந்த கடுமையான எண்ணத்துடன் அவள் இருக்கிறார். கோசலை